துபாய் போயிட்டு வந்தீங்களே, எனக்கு ஒரு சட்டை துணி வாங்கிட்டு வந்து கொடுக்குறாரா? ஆமா, சட்டை துணி. இந்த மாதிரி கலர் சட்டை எல்லாம் போடுறதுக்கு உனக்கு தகுதி வேணும்டா, கருவாப்பையில. ஏடா, எவ்வளவு நாள் இதாடா அந்த மூட்டையை முடிச்சு சைக்கிள் கட்டிக்கிட்டே அலைய போறீங்க? என்ன மாதிரி துபாய்க்கு போனோமா, ஒரு 3 வருஷம் இருந்தோமா, அங்க இருந்து இங்க வந்தோமா, செண்ட் அடிச்சோமா, செட்டில் ஆனோமா, 4 குட்டிய பார்த்து கண்ணடிச்சமான்னு இல்லாம இன்னும் உங்க அப்ப ஈசாக்கு மாதிரியே தெரியுறீங்க. என்ன பண்ண சொல்றீங்க? விசாரிச்சு பார்த்து உண்மையை கண்டுபிடிக்கிறது யாரு? சிபிசிஐடியா? யார் மேல எல்லாம் டவுட் எல்லாரையும் போட வேண்டியதானே? கொஞ்சம் கருணை காட்டுல. 10 வருஷமே என் கூட இருந்து நான் பண்றதெல்லாம் பார்த்துட்டு எங்கிட்டே கருணை கேக்குறியாடா? அசிங்கப்படுத்துற, இன்சல்ட் பண்ற. தன்ராஜ, அந்த கருணை காமிடா. Sandeep, why do you look so sad? Yeah, because my friend is homeless and after a long struggle he finally found a job. Wow, but that's nice. You should be happy. But the job is work from home. செவனேன்னு ஒரு சின்ன கடையா வச்சு ஓஹோன்னு வாழ்ந்துட்டு இருந்தேன். இவங்க எல்லாருமா சேர்ந்து பெருசா வைங்கன்னா வியாபாரம் தள்ளுன்னாங்க. உடனே கந்து வெட்டிக்காரன் போய் 125 வட்டிக்கு பணத்தை வாங்கி அகலமா வச்சா ஒரு ஈக்காக்கா கூட இந்த பக்கம் பறக்க மாட்டேங்குது. பண்றது முள்ள மாதிரி தானோ, ஆனா மூஞ்ச மட்டும் கேலண்டர் வர முருகன் போட்டோ மாதிரி சிரிச்சா மாதிரியே வச்சுக்கிறீ. எப்படி ஐயா, 1972 ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடந்தது. அந்த படுகொலையை எதிர்த்து பர்னாட் ஷா பகதூர் ஷாக்கு கடுதாசி போட்டார். அப்பத்தான் கஜினி முகமது 17வது முறையா படையெடுத்து வந்தார். இது பிடிக்காத சிப்பாயி வேலைக்கு துபாய்க்கு போயிட்டான். அவங்கிட்ட இருந்து இன்னிய தேதி வரைக்கும் ஒரு கடுதாசி வரல. ஆனா நான் சொன்னதுக்கும் இந்த பஞ்சாயத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அப்புறம் எதுக்கு எழுத சொன்னேன்? இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? இதுக்கு முன்னால எங்கேயோ தைய கடையில வேலை செஞ்சிருக்கேன்னு தெரியுது. அது இல்ல, அந்த கால் இப்படி உங்களை வான்னு கூப்பிடுற மாதிரி இல்ல. என்னை வா, எதுக்கு? அப்படியே கொஞ்சம் அமுக்கி விட்டீங்கன்னா அசந்து தூங்கிடுவேன். அம்மா பழக்கப்படுத்தி விட்டுருச்சு. இங்க யாராவது அம்மா கிடைக்குமா? இப்ப அம்மா கேப்ப, அப்புறம் அம்மனி கேப்ப, என் தொழிலையே மாத்திருவேன். நான் உன்கிட்ட ஒரு என் உடம்பில் ஏதோ சுரக்கிறது. என்னடா சுரக்குது? உடம்பெல்லாம் ஒரே நீராக ஊறுகிறது ஐயா. அது நீர் இல்லடா, வேர்வையா? இதெல்லாம் எனக்கு வந்ததே இல்லையா. நீங்க இந்த வாத்தியார் வேலை பாக்குறத விட இந்த வெங்காயம் விக்கிறது, வெள்ளை மண்டி வைக்கிறது, அந்த மாதிரி ஏதாவது பண்ணா நல்ல வருமானம் கிடைக்கும்ல. In the email, I wrote ASAP. Right. Do you understand ASAP? As slow as possible. No, as soon as possible. Oh, FU. Excuse me? FU. Fully understood. You gotta be kidding me. உனக்கு கோபம் வரல? உன் ரத்தம் கொதிக்கலையா? என் கொலவலைய பிடிச்சு நெரிச்சு கொல்லணும்னு துடிக்கல? தோணும், கொஞ்சம் கொஞ்சமா தோணும்.